தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு சுந்தர்ராமன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சுந்தர்ராமன். வணக்கம்ங்க. இப்ப இந்த வரி விதிப்பின் காரணமா உங்களுடைய துறையில என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? அதாவது தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம்ங்கிறதுங்க பெரும்பாலும் காட்டன் யான் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் தான் எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. காட்டன் யான்ங்கிறது இன்டைரக்டா தான் அஃபெக்ட் ஆகிருக்குதுங்க. ஏன்னா யான் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு ரொம்பவே ஒரு குறைந்த அளவுல தான் இருக்கும். ஆனா இன்டைரக்டா எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, எங்களுடைய கஸ்டமர்ஸ், எங்களுடைய வாடிக்கையாளர்கள், இந்த ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், பின்ன ஹோம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருங்காட்டி எங்களுக்கு இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகுதுங்க. காம்போசிட் மில்ஸ் இந்த சைமா தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஹோம் டெக்ஸ்டைல், அதாவது பெட்லினன் மார்க்கெட் ஒரு பெரிய அளவு தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தியாகி போயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இந்த ஃபைன் கவுண்ட் யான் ஸ்பின்னிங், அதோடைய அந்த பெட்லினன் மார்க்கெட்டுக்கு அடிப்படை தேவையான ஃபைன் கவுண்ட் யான் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகுது. அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு கடந்த ஒரு 30 நாட்களாக எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த 50% டியூட்டிங்கிறது எந்த விதத்திலையுமே ஒரு மேக்கப் பண்ண முடியாத ஒரு ஆப்ஸ்டக்கிளா இருக்குதுங்க. அதனால இருக்கக்கூடிய ஆர்டர்களும் கேன்சல் ஆகுது. இருக்கக்கூடிய ஆர்டர்களும் பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. செய்து வைத்த பொருள்களையும் ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப நம்மளுடைய ஜவுளித்துறை இருக்குதுங்க. இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு சுந்தர்ராமன். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு என்பது இன்று முதல் அமலாகும் நிலையில் தற்போது திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் உற்பத்தியை குறைத்திருக்கின்றன. இதனால் மாதம் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்று தெரிகிறது.